சமீபத்திய நாட்கள்ல அதிக அளவுல பேசு பொருளா மாறி இருக்கிற ஒரு விஷயம் ரீச்சா. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இலங்கையில வடக்கு மாகாணத்துல இயக்கச்சியில தான் இந்த ரீச்சா ஆர்கானிக் ஃபார்ம் இருக்குது. இது இப்ப சமீபத்திய வருஷங்களாவே அதிகளவான சுற்றுலா பயணிகளை அந்த ஈர்த்திருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. காரணம் என்னன்னா, பல ஏக்கர் கணக்குல பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு இடமா வந்து அந்த ரீச்சாவை அமைத்திருக்கிறார் கந்தையா பாஸ்கரன். இப்ப வந்து இலங்கை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் புலம்பெயர் தமிழர்கள் புலம்பெயர் தேசத்துல இருக்கிறவர்கள் வந்து இலங்கைக்கு வந்து முதலீடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிலைமையில இப்ப சமீபத்துல நடக்கிற சர்ச்சைகளினாலையும் இப்படியான முதலீடுகள் எங்களோட நாட்டுகள்ல செய்யறதுக்கு பலர் யோசிப்பினோம். அப்படி என்ன சர்ச்சை என்று சொன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், சமூக வலைதளங்கள்ல இப்ப கடந்த சில தினங்களாகவே அதிக அளவுல பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து மன்னார்ல இருந்து ஒரு குடும்பஸ்தர் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு ரீச்சாக்கு வாரார். அப்படி ரீச்சாக்கு வந்த சமயத்துல ரீச்சாவில வந்து ஒரு நடைமுறை இருக்குது. நீங்க வெளியில இருந்து உணவு பண்டங்களை வந்து உள்ளுக்குள்ள கொண்டு போக இயலாது. அதுக்கு வந்து அனுமதி கிடையாது. அப்படி இருக்கைகள் அவருடைய 2 பிள்ளைகளும் வந்து கையில மிக்சர் பேக்கெட்டோட போயிடும். அப்ப காவலாளி சொல்றார், இதெல்லாம் உள்ள கொண்டு போக இயலாதுன்னு சொல்லி. அப்ப அந்த நபர் வந்து காவலாளியோட தர்க்கப்பட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து ஒரு காணொளியோட பதிவு செய்யறார். அதாவது இப்படி சாப்பாட்டை உள்ள கொண்டு போக இயலாதுன்னு சொல்லிடும். இது வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது தங்களோட பிசினஸுக்காக இதை வந்து செய்து கொண்டிருக்கிறோமோ இல்லையாடா என்ன விஷயம் என்று சொல்லி தெரியல. அதை விட உள்ளுக்குள்ள வந்து குப்பை போட்டுடிடும் என்று ஒரு காரணத்தை சொல்லிடும். நான் ஒரு சூழலியலாளர், அப்படி இருக்கைக்குள்ள நான் ஒரு பேப்பரை கூட நான் ரோட்ஸ்ல போடுறேன் சொல்லி அவர் பல விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கு பிறகு உள்ளுக்குள்ள கொண்டு போக விடாத இந்த சாப்பாட்டு பொருள் என்னதுக்குன்னு சொல்லிட்டு தன் பிள்ளைகள் சாப்பிடுற அந்த பொருட்களை வந்து உடனடியா டஸ்ட்பினுக்குள்ள போட சொல்றாரு. அப்ப பதில் கொடுக்கிற மாதிரி ரீச்சாண்ட ஓனர் கந்தையா பாஸ்கரன் வந்து ஒரு காணொலி ஒன்றையும் பதிவேற்றி இருந்தவர். அந்த காணொலியில் அவர் வந்து பல விஷயங்களை சொல்லி இருந்தவர். இப்ப என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால், அதிக அளவுல ஒரு சாரார் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி கதைக்கணும், இன்னும் ஒரு சாரார் வந்து அதுக்கு எதிரா வந்து கதைக்கணும். என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு விஷயத்தை நாங்க எடுத்துக்கொண்டோம்னா அதுல 2 பக்கம் இருக்கும். நெகட்டிவ் பாசிட்டிவ் 2 பக்கம் இருக்கும். நீங்க நல்லதை செய்தாலும் இந்த 2 பக்கமும் வரத்தான் போகுது, நீங்க கெட்டது செய்தாலும் இந்த 2 பக்கமும் கட்டாயம் இருக்கத்தான் போகுது. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா, ரீச்சான்றது வந்து ஒரு அரசாங்க நிறுவனம் கிடையாது. அது ஒரு தனியாற்ற முதலீட்டுல வந்து இங்க அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலம் என்றே நாங்க சொல்லலாம். அப்படி இருக்கேக்குள்ள அந்த நிறுவனம் தனக்கென்று சொல்லி சில கட்டுப்பாடுகள் எல்லாத்தையும் வச்சிருக்குது. இப்ப நீங்க உள்ளுக்குள்ள சாப்பாட்டு பொருளை கொண்டு போக இயலாது, அது மாதிரி ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றேக்குள்ள உங்களை யாரும் வந்து திணிக்கிறது கிடையாது. இப்ப நீங்க கட்டாயம் வந்து அந்த இடத்துக்கு வந்தே ஆகணும் என்று யாரும் திணித்தது கிடையாது. இப்ப நீங்க உங்களுடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில தான் உங்களோட பொழுத போக்குறதுக்காக நீங்க வந்து அந்த இடத்துக்கு போறீங்க. அப்படி போகக்குள்ள அங்க இருக்கக்கூடிய அந்த சட்டதிட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்ட மாத்திரம்தான் நீங்க அங்க வந்து உள்ளுக்குள்ள இருக்க முடியும். இல்லையென்றா போக முடியாது. ஏனென்றா அவர்களோட தனிப்பட்ட நிறுவனம் என்று அவர்கள் சொல்ற அந்த ரூல்ஸுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சா நீங்க அங்க இருக்கலாம். இல்லைன்னா நீங்க போக தேவையில்லை அப்படின்னு சொல்லியும் பல்வேறுபட்ட விதமாக நாங்கள் இந்த விஷயத்தை பார்த்து கொள்ளலாம். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு சாரார் இதுக்கு எதிராக